பீகாருடைய இளம் எம்எல்ஏ. பாதிக்கப்பட்ட பெண்மணியை தேடி வந்து இப்படி ஒரு அன்பா? மக்களுடைய நாயகியா மாறி இருக்காங்க. மைதிலி தாக்கூர் அப்படின்றவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இவங்க தான் பீகாருடைய இளம் எம்எல்ஏவா திகழ்ந்துட்டு வராங்க. கடந்த வருடம் பிரதமருடைய கையால விருதையுமே வாங்கியிருக்காங்க. இதுல மைதிலி தாக்கூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பகுதியில ஒரு பெண் அவங்களுடைய கணவரை இழந்துட்டாங்க. அவங்கள சந்திச்சு ஆறுதல் சொல்றதுக்காக போயிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மத்த பெண்மணிகள் இவங்களை அவ்வளவு அன்பா வரவேற்கிறாங்க. ஒரு கடவுளை பார்த்த மாதிரி அவ்வளவு அன்பு செலுத்துறாங்க. கணவனை இழந்த பெண்மணியை பார்த்த உடனே கட்டி அணைச்சு அவங்களுடைய ஆறுதலை சொல்றாங்க. அவங்களுடைய குழந்தைகளையும் சந்திச்சு பேசுறாங்க. ஒரு பெண் துக்கத்துல இருக்கும் பொழுது இன்னொரு பெண் தான் ஆறுதல் சொல்வாங்க. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தான் ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. கல்ச்சர் அம்பாசிடர் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டையுமே மோடி கையால பெற்ற இவங்க அடுத்தடுத்து பல விஷயங்களையும் சாதிக்க இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஜிடி ஹாலிடேஸ், ஆலியா காட்டன் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.